ஹாய் மக்களே, வெல்கம் டு வர்மன் டிலைட்ஸ். நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபேமஸான ஃபுட்டு இருக்கும். எஜப்பேட்டைக்கு ஃபேமஸான ஃபுட்டு வடகரி. வடகரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் கடலப்பருப்பு, லவங்கம் 2, 1 இன்ச் அளவு பட்டை, 15 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா கொத்தமல்லி 2 ஒரு கைப்பிடி அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள், 3 பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் தேவைக்கேற்ப, 2 தக்காளி, 2 ஸ்பூன் நெய், கல்லெண்ணெய் தேவையான அளவு. 15 நிமிஷம் கடலப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலப்பருப்பை மிக்சியில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க தேவையில்லை. கொரகொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு இன்னும் கூட நல்லா வரும். தோசைக்கல்லை ஹீட் பண்ணி எண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்திக்கலாம். நான் இப்போ எண்ணெய் தடவி இருக்கேன். அரைச்ச கடலப்பருப்பை அடை மாதிரி சுட்டெடுக்க போகிறோம். பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கையாலேயே உதுத்து விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்ச பட்டையை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லவங்கம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கணும். பொன்னிறம் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே நாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் இதை 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். நல்லா வெந்ததும் அது கூட தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியை 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம உதுத்து வச்சுருக்க பருப்பு அடையை இது கூட ஆட் பண்ணுறோம். 50 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் கிரேவி டைப்பில் வரணும். கிரேவி டைப் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணுறோம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நமக்கு வடகரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கமகமான வாசம் வரும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.